அம்மா மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் வந்தாச்சு. தட்டை மாத்திக்கலாங்களா? அட இப்பதானே வந்திருக்காங்க. என்ன சாப்பிடுறாங்க மாப்பிள்ளை? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? மாப்பிள்ளையோட அப்பா அம்மா என்னென்ன சாப்பிடுறாங்க நீங்க சொல்லுங்க. காபி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏமம்முடனே. சரிம்மா, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டுமா, விருந்தே சாப்பிட்டுருவோம். அம்மா இவர் தான் மாப்பிள்ளை, சிவப்பு சட்டைக்காரரு. எப்படி பட்டு துண்டு போட்டு நல்லா இருக்காரா? பின்னாடி இருக்கிறவர் மாப்பிள்ளையோட அப்பா, அவங்க மாப்பிள்ளையோட அம்மா. இது வந்து மாப்பிள்ளைக்கு சித்தி. இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு ஒரே தங்கச்சி. இந்த பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லதா அமைஞ்சிச்சுன்னா மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சதும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படிங்களா ஜோசியரே? சரி சரி. பொண்ணு பேர் என்ன படிக்குது? என் பொண்ணு பேர் வந்து மாடர்னு. இப்போ வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கறா. முடிச்சதும் அவளுக்கும் கல்யாணம் தான். அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. சரசக்கா மாப்பிள்ளை தம்பி நல்லா கலையா இருக்காருக்கா. தீபாவுக்கு ஏத்த மாப்பிள்ளை போக்கா. நல்லா லட்சணமா இருக்கும் ஜோடி. ஆமா விலதையி, இல்லைன்னா நான் அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவேனா? ஜோடி அப்படியே கண்ணு பட்டு பேரும் உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும், என் மகனும் என் மருமகனும். அப்புறம் அம்மா பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? சொல்லுடா. ஜோசியரை நடுவுலயே வச்சு பேசிக்கலாமா? அப்பதான் சரியா வரும். சரிடா சரிடா பேசு. என்ன சொல்ல வர? ஜோசியரே, மாப்பிள்ளை வீட்டார் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்குவோம். அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கலங்க. உங்கள் பொண்ணு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. வரதட்சணை கேட்கறதுலாம் எங்கள் பழக்கமே கிடையாது. அப்படி இல்லைம்மா, பொண்ணுக்கு செய்ய வேண்டியது செஞ்சால் தானே நல்லா இருக்கும். அப்போ தானே அவளும் அங்கே வந்து புகுந்த வீட்டில் வாழ்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதெல்லாம் சரிதாங்கம்மா. நீங்க உங்க பொண்ணு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அது பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு நாங்க கேட்க மாட்டோம். அது எங்க கௌரவ குறைச்சலாயிரும். ஏமஞ்சு, அந்த கேள்வி தான் கேட்குது இல்லை? உனக்கு என்ன ஆசையோ அதை கேளு. அப்படி இல்லை இழிச்சுவாச்சி, அது அவங்க பிள்ளை, அவங்க பெற்று வளர்த்திருக்காங்க. நாம் எப்படி நம்ம பையனை நினைக்கிறோம் அதே மாதிரி தான். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கிட்டோம். நானோ இவரோ எது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டோம். மாப்பிள்ளை தம்பி, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பாருங்க மச்சான், அதெல்லாம் உங்க விருப்பம். நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது. உங்க தங்கச்சிங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணிக்கோங்க. அப்படி சொல்லாத தம்பி, உனக்கு என்ன விருப்பமோ அதை கேளு. எங்க சரசாச்சி எல்லாமே பண்ணுவாங்க அவளுக்காக. ஆமா ஆமா தம்பி தினேஷ், உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா. அம்மா மஞ்சுமா நீங்களும் கேங்க, உங்க சம்மதிக்கிட்ட. கோமதிக்கா உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு போல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. உங்க பொண்ணு, அது இதை நான் திரும்பியும் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க. எங்களை எதுவும் இனிமேல் இந்த சம்மந்தமா கேட்காதீங்க. அதான் இத்தனை டைம் சொல்லிட்டாங்கல்லம்மா, உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ அதை பண்ணுங்க. ஏன் இதை பத்தி பேசிட்டே இருக்கீங்க? அதுக்கு இல்லை புரோக்கரே, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். நாளை பின்ன எந்த ஒரு சொல்லும் ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இப்பயே கேட்குறேன். என் பிள்ளைய பத்திரமா நல்லபடியாக வச்சுக்கோங்க. உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறேன். சரிங்களா? செல்லம்மா வளர்ந்த பொண்ணு அம்மாவை. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். தைரியமாக இருங்க. தைரியமாக எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் பொண்ணு மாதிரியே நாங்கள் பார்த்துக்குவோம். சந்தோஷமா சந்தோஷமா. என் நெஞ்சே குளிஞ்சு போச்சு போமா. ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுமா. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கும் தெரியாம இருக்கும். சரிங்களா? சின்ன பொண்ணு, அனுபவம் பத்தாது. போக போக எல்லாம் புரிஞ்சு நடந்துக்குவா. நீங்க தான் அவளை கண்ணும் கருத்துமா. அவளே ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் மாப்பிள்ள. சரிங்க தெரியுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, எங்கள் வீட்டில் செல்லமா வளர்ந்த பொண்ணு. சரிங்களா? இப்போ வரைக்குமே, இந்த நிமிஷம் வரைக்குமே அவள் என்ன கேட்டாலும் அவள் கைக்கு வந்து சேரும். அந்த மாதிரி வளர்த்திருக்கோம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் அவளே ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவளை பத்திரமா பார்த்துக்காங்க. சரிங்க மச்சான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இப்போதான் பெற்று வளர்த்த மாதிரி இருக்குமா. திடீர்னு கல்யாணம் பண்ணுற நேரம் வந்துருச்சு பாருங்களேன். நாள் போகிறதே தெரிய மாட்டேங்குது. என் மகளை பிரிஞ்சு எப்படி நான் இருக்க போகிறேன்னோ தெரியல. கூடயே பசுக்கோன்னு போயிருப்பாங்க. எங்கே போனாலும் அம்மா அம்மான்னு பின்னாடி முந்தானியே பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா. இனிமேல் யார் அப்படி தெரியவா? சரி சரசம்மா, நாமளே இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? பொண்ணை வர சொல்லுங்க, நேரில் பார்ப்போம். ஓமா, பொண்ணை கூப்பிட்டுடுறேன். புஷ்பாக்கா பாத்தீங்களாக்கா சரசு கிழவிய? இவ மவனா மட்டும் அவ்வளோ வசதியாமா. நம்ம சின்ன பொண்ணை போட்டு என்ன வாட்டு மாற்றா பாத்தீங்களாக்கா? ஆமா லட்சுமி, என்ன பண்றது? அவங்களுக்கு வந்த ரத்தம், நம்மளுக்கு வந்து தக்காளி சட்னி. ஆமா புஷ்பாக்கா, சின்ன பொண்ணை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி வேலையில பெண்ட் எடுக்குது இந்த தாய் கிழவி. அவங்க மாவும் மட்டும் அங்கே போய் சந்தோஷமா இருக்கணுமா. அவ்வளோ சொகுசா இருந்துட்டாலாமா. சின்ன பொண்ணையும் அப்படித்தான் அக்கா வளர்த்திருப்பாங்க அவங்க வீட்டில். லட்சுமிக்கா, அதுக்காக தான் நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். நேக்கா அப்படியே கோர்த்து விட்டுறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பிளான் கோமதி? எதுவும் கெடுத்து விட்டுறாதடி. இது நிச்சயதார்த்தம் சும்மா கிடையாது. ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு கல்யாணத்தை. சரியா? அது இது பண்ணி எதுவும் கெடுத்து விட்டுறாத. இல்லக்கா, கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட்டா தான். என்னது கோமதி, என்ன பண்ண போற? அதான் இப்ப நடக்க போகுது பாரு. மாப்பிள்ளையோட அம்மா மஞ்சு தானே அவங்க? அம்மா மஞ்சு அம்மா. சொல்லுமா. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மகன் சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாரா இல்ல எங்க பொண்ணு தீபா கிட்ட கொடுப்பாரா? அது அவனோட விருப்பம்ப்பா. யார்கிட்ட கொடுக்குன்னு தோணுதோ அவன் கொடுக்கட்டும். முன்னாடி கொடுத்தாலும் நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். சரியா? தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்புறம் கடைசி வரை பார்த்துக்க போகிறது உங்கள் பொண்ணு தீபா தானே. அவன் விருப்பம். ஏய் கோமதி, பேசாம வாய் மூடிட்டு இருக்க மாட்டேனே. உனக்கு எதுக்கு தேவையில்லாத நியாயம்? அதிக பிரசித்தானே வந்துருச்சு உனக்கு. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு எதையும் பண்ணாத. சரியா? பெரியவங்க நாங்கள் இருக்கோம், நாங்கள் பேசிக்கிறோம். அட இல்ல ஆச்சி, சும்மா தெரிஞ்சுதான் கேட்டேன். தீபா கிட்ட கை செலவுக்கு காசு வேணா யார் போய் கேட்பா? அதனால கேட்டேன். ஒன்னுத்தையும் கிளிக்க வேண்டாம்,
பேசாம வாய் மூடிட்டு உட்காரு. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா தம்பி தினேஷ், உங்களுக்கு எவ்வளோங்க சம்பளம் வருது? எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருதுங்கக்கா. ஏய், வாய் மூடிட்டு இருக்க மாட்டேட்டி நீ சின்ன பொண்ணு. சொல்லுங்க தியோ, நான் ஒன்றும் தப்பா கேட்கலையே, என்ன ஏதுன்னு தானே விசாரிச்சேன். நீ ஒன்னத்தையும் விசாரிக்க வேண்டாம், பேசாம உட்காரு சரியா? என்ன வேலை நடக்குதோ அதை மட்டும் செய். ஏண்டி இடிச்சுவாச்சு, இந்த அம்மா மற்ற எல்லாருக்கிட்டையும் நல்லா அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுது. சொந்த மருமகிட்ட எதுக்கு இந்த போடுதுன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலப்ல. போ பாப்போம் இரு. இவங்க குடும்ப கதை நம்மளுக்கு தெரியாமையா போயிடும். அதுதான் இவங்க மவளை கட்டமும்ல தெரிய வரும். இரு கொஞ்சம் பொறுமையா இரு, அப்புறம் பேசிக்கலாம் அந்த கிளவிய. தம்பி தினேஷ், நீங்க எங்க பொண்ணு வாரத்துல எத்தனை நாளைக்கு இங்க கூட்டிட்டு வருவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோமா? சொல்லுங்க சொல்லுங்க, யார் சொன்னா என்ன, பதில் வந்தா போதும். உங்கள் பொண்ணுக்கு எப்போ விருப்பமாக இருக்கோ, எப்போ அம்மா வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறார்களோ அவள் வரலாம் சரியா? அதுக்கு நாங்கள் தடையெல்லாம் போட மாட்டோம். அப்படியா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். புஷ்பாக்கா, கிழவிக்கு ஒரு சந்தோஷத்தை பாருங்களேன். இவன் மாவன் மட்டும் எங்கேயும் போகாமல் வீட்டுக்கிட்டே இருக்கணுமாமா கல்யாணம் பண்ணாலும். ஆனால் என்னை மட்டும் எங்கள் அம்மா பார்க்க விடவே மாட்டேன். இந்த கிழவி வேலை செய்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. எங்கக்கா நான் போய் பார்க்குறது? இனிமேல் இருக்குது கச்சேரி கிழவிக்கு. இவளுக்கு மறுபடியும் ஒரு நாயம், எனக்கு ஒரு நாயமா? சின்ன கொஞ்சம் பொறுமையா இருமாக்கா. ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும். நம்மளால எதுவும் கெட்டதா பேர் வேண்டாம். நம்ம பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு. அதனால தான்க்கா பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேம்மா மஞ்சம்மா, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் எங்க சரசாட்சி கிட்ட கேளுங்க. எங்க ஆட்சி எல்லாமே பண்ணுவாங்க அவங்க மகளுக்காக. ஏன்னா அப்படி ஒரு தாய்ப்பாசம் சரிங்களா? அம்மா போலே தான் பொண்ணும் இருப்பா. தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சும்மாவா சொன்னாங்க? எங்க ஆட்சியை பார்த்தீங்கன்னா எங்க மகளை நீங்க பார்க்கவே தேவையில்ல. 2 பேர் ஒரே குணச்சார. அப்படியா? சரி சரி சரி, போகதான் தெரியும். மருமக வீட்டுக்கு வந்தாட்டி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் வராதுமா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குமா. சரி அம்மா, பொண்ணை வர சொல்லுங்க. நாமளே பேசிட்டு இருந்தா நேரம் ஆகுது இல்ல. நல்ல நேரத்துக்குள்ள தட்ட மாத்தணுமா? அம்மா தீபாவை கூப்பிடுமா, நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாம். சரிடா, தர கூப்பிடுறேன். தீபா தீபா இங்க வாடி. வாமாக்கா. மாப்பிள்ள, இதுதான் என் தங்கச்சி, நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா? பார்த்தோன்னே மயங்கி விழுந்துடாதீங்க. ஆமாம் மாப்பிள்ள, என் நாத்தி பார்த்து மயங்கி விழுந்துடாதீங்க. ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடுடி. முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்துடாத பேசுறதுக்கு சரியா? அடக்கொடக்கமா உட்காரு. தாய் கிழவிக்கு நம்ம வாயை திறந்தாலே பிடிக்காது. அவள் மவ மட்டும் ஒத்தி. ஆஹா, போட்டோல பார்த்தத விட நேர்ல செம்ம அழகா இருக்காளே. ஆமா, உங்க பொண்ணு நல்லா சமைப்பாளா? இப்பதாம்மா கத்திட்டு கிடக்கா. இன்னும் போ நல்லா சமைப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணா, உனக்கு வர போறவ நல்லா இருக்காண்ணா? கொஞ்சம் அழகா தான் இருக்கா, பரவாயில்ல. இவதாங்க என் பொண்ணு, நல்லா பாத்துக்கோங்க, நல்ல லட்சணமா இருப்பா. ஆமாங்க, நல்ல லட்சணமா இருப்பா எங்கள் மாமியார் மாதிரியே. சின்ன பொண்ணு, உன் சோக்கா இது? புரோக்கரு, பொண்ணை வந்து இந்த சைடு உட்கார சொல்லுப்பா. தானே சொல்றேன். அம்மா சரசம்மா, உங்க பொண்ணை வந்து இந்த சேர்த்து நிக்க சொல்லுங்க. அப்பதான் மாப்பிள்ளைட்டார் நல்லா பாப்பாங்க. தீபா இங்க வாமா, வந்து இங்க நில்லு. மாப்பிள்ளைட்டார் நல்லா பார்க்கணுமாமா, வா. மாப்பிள்ளைகிட்ட நிக்க சொல்லிட்டாங்களே நேருக்கு நேரா. எனக்கு கூட வெக்கமா வருதே. தீபா, உன்னை பார்த்தது மாப்பிள்ளை தம்பிக்கு சிரிப்பை பத்தியா? இருக்காங்க பின்ன, என் மாவ தேவதையாட்ட இருக்கல்ல, சிரிப்பு வராமையா இருக்கும். மா சும்மா இருமா, எனக்கே ஒரே வெக்கமா வருது. நீ வேற ஏமா கம்முன்னு இருமா. தீபா நிமிந்து பாருமாக்கா, மாப்பிள்ளை அண்ணாந்து பாரு. தீபா அண்ணாந்து பாரு. சரி விடுங்க விடுங்க, அவளுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. அவளுக்கு எப்போ விருப்பமோ அப்போ பார்க்கட்டும். அதான் ஒரே சொல்லிட்டாருல்ல, விடுங்க கம்முன்னு. ஏமா மம்மூளே, இங்க முன்னாடி வந்து நில்லுமா. அங்கேயே உன் மூஞ்ச மறைச்சிட்டு நின்னா நான் எப்படி பாக்குறது? உன் புருஷனுக்கு மட்டும் தான் காமிப்பியா? முன்னாடி வா, வந்து நில்லு. தீபா இங்க முன்னாடி வந்து நில்லுடி. அதான் உங்க மாமியை கூப்பிட்டாங்கல்ல, வந்து நில்லு வா. சரசே, பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கா உங்க மாவ தீபா. ஆமாம், என் வயித்துல வந்து பிறந்திருக்கால, லட்சணமா தானே இருப்பா. ஆச்சி ஆச்சி, உங்களோட காமெடி டைமிங் சூப்பரா இருக்கே. எந்தடி காமெடின்னு சொல்ற? ஏய் கோமதி, உங்க வயித்துல பிறந்தா அட்டால கரெக்டான்னு சொன்னீங்களே, அதுதான் ஆச்சி. இதை 2026ஓட மிகப்பெரிய காமெடி போங்க. அந்த கோமதிக்கா நல்லா கரெக்டாக பேசுகிறப்போ. தீபா கொஞ்சம் அண்ணாந்து பாரு. தீபா ஏன் தலையை குனிஞ்சுக்கிட்டே இருக்க? பாருமா, நான் தான் சொல்றேன்லம்மா. தீபா இங்க பாருமா. ஹலோ மிஸ் தீபா, அதான் எங்க அண்ணன் சொல்றான்ல, சொல்லிட்டே இருக்கல. உனக்கு என்ன அவ்வளோ இது சீன் போடாத. அண்ணாந்து பாரு எங்க அண்ணனை. ஓமுஞ்சிவே எங்க அண்ணன் இந்த பேச்சு தூக்கி தூக்கி பேசுறானே. இன்னும் பேரலைக்கே கட்டியிருந்தானே இவனை கையிலே பிடிக்க முடியாது போல. அட்ரஸ் சக்க போடு மாடனு. உனக்கு மாடனு பேர் வச்சது தப்பே இல்லை போ. எனக்கு தீபா இங்கே என்ன பண்ணாலோ நீ அதே தான் அங்கே பண்ணிட்டு இருக்க. சூப்பர் மாடனு, வெளுத்துக்கட்டு. மாடனு கொஞ்சம் அமைதியா இருமாக்கா. என்ன மாடனு பேசிட்டு இருக்க? சின்ன பிள்ளை தரமா பேசிட்டு இருக்காத. பெரியவங்க நாங்க இருக்கோம்ல, நாங்க பேசிக்கிறோம். மா என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? அண்ணன் தான் இத்தனை டைம் கேட்கறான்ல, நிமிந்து பாருன்னு ரொம்ப ஓவரா தான் சீன் போட்டுட்டு இருக்கா. அததான் சொன்னேன். இது பாருங்கம்மா, இது தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு ஒரே பொண்ணு, அது கடைசியா பிறந்துட்டான்ட்டு செல்லமா வளர்த்திட்டோம். அவளுக்கு
பட்டு பட்டுன்னு பேசிவிடுவாளே தவிர மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. சரிங்கண்ணே, இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கெல்லாம் இருக்கோம். அங்க எங்க பொண்ணு கூட்டிட்டு போனோட்டி இதே மாதிரியே நடக்காம பாத்துக்கோங்கண்ணே. பத்திரமா பாத்துக்காங்க என் மகளை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். புஷ்பாக்கா பாத்தியாக்கா, தீபா கொண்டு வந்து கிளவி எப்படி துடிக்குது. சின்ன பொண்ணுக்கும் அதே மாதிரி தானக்கா இருக்கும். அட அதே தான் லட்சுமி, நானும் நினைச்சேன். வீடு வீடு தீபாவுக்கு பட்டாதான் சின்ன பொண்ணோட அருமை அது கிளவிக்கு தெரியும். அப்பதான் இது கொஞ்சம் அடங்கும், சேட்டையெல்லாம் குறையும். கோமதி மாத்துக்கலாம் இரு. ஐயோ யார் பெத்தமாங்களோ என் மனசில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாளே. என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. போ மாடனே, உனக்கு தனியாக நான் கவனிக்கிறேன் மாட்டனே. அண்ணே நீ பேசுனே, நான் பாத்துக்கிறேன். மாடுனே நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன் தீபா கிட்ட. இதுக்குள்ள நீ உள்ள வராத. ஆமா என்னன்னா, இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதை விட நிச்சயம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ அம்மாவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. தீபா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன நிமிர்ந்து பாரு தீபா. தீபா குட்டி, தீபா குட்டி பாருமா. உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, நல்லா தெரியுது தீபா. சரி அப்புறம் என்னம்மா சத்தமா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு மாப்பிளைக்கும் பிடிச்சிருக்கு, சட்டை போட்டு தட்டை மாத்திடுவோம். ஆமாம்மா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள மாத்திடுவோமா? சரிங்கண்ணே, தட்டை மாத்திடுவோம். டேய் மவனே இங்க வாடா. மஞ்சு எந்திரிமா, தட்டை மாத்திடுவோம். இந்த பக்கம் நானும் நீயும் மாத்திடுவோம், அந்த பக்கம் அவங்க யார் வராங்களோ வரட்டும். சரி. மஞ்சு எந்திரிச்சு அந்த தட்டை எடுத்துட்டு வா. சரிங்க தினேஷ், அந்த தட்டை அப்படியே எடுப்பா. இந்தாங்கப்பா வாங்கிக்கோங்க. டேய் எந்திரிடா. சரிம்மா. சின்ன பொண்ணு எந்திரி, நீங்க எந்திரிச்சு வா. டேய் அவளை எதுக்குடா இப்ப கூப்பிடுறேன்? நான் நீ போதும் அந்த தட்டை மாத்துறதுக்கு. மா சத்தம் போடாதம்மா, என்ன பண்ணாலும் அவ இந்த வீட்டு மருமவமா, உனக்கு அப்புறம் அவ தான் சரியா. ஒரு சில காரியத்துல அவ வந்து முன்னாடி நிக்கணும்னா நிக்கணுமா. என்ன நம்பி வந்திருக்காமா, என்னால கைவிட முடியுமா? ஏய் என்னடா வர வர தத்துவம் பேசிட்டு தெரியற? யார்கிட்ட உன் வேலையை காட்டுறேன்? தட்டை உன் பொண்டாட்டி வந்து மாத்தணும்னா நீங்க பிள்ளை பெப்பீங்கல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க மாத்திக்கோங்க. அம்மா எதுக்குமா இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சின்ன பொண்ணு வரட்டுமா, அவளும் இந்த வீட்டு மருமவ தானே, அவளும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். எப்பதான் இந்த பொண்டாட்டி மையத்துல இருந்து வெளியே வருவியே எனக்கு தெரியலடா. என்னமோ பண்ணிட்டு போய் தொலை. சின்ன பொண்ணு இங்க எந்திரிச்சு வா. இல்லைங்க நீங்களே மாற்றுங்க, நீங்கள் மாற்றினேன்னு நான் மாற்றினேன்னு எல்லாம் ஒன்று தாங்க, நீங்கள் பண்ணுங்க. நான் தான் சொல்கிறேன்ல சின்ன பொண்ணு, எந்திரிச்சு வாங்க. சின்ன பொண்ணு ஆமாம்மா, உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றது கரெக்டு தான். தம்பி கூப்பிட்றாப்புல இல்லை, எந்திரிச்சு வாமா. நீ தான் எங்கள் வீட்டு மருமவ, எந்திரிச்சு வா. உன் கையாலையும் சேர்ந்து தான் நாங்கள் வாங்குவோம். சின்ன பொண்ணு ஆமாம்மா, எந்திரிச்சு வாமா. இங்கே வந்து தம்பியோட நெல்லு தட்டை வாங்கிக்கோ, 3 பேரும் சேர்ந்து வாங்குங்க. இவங்களும் கூட்டுக்கு சேர்ந்துட்டாங்களா? வாய் திறக்க முடியாத சூழ்நிலை, என்ன பண்ணி தொலைகிறது? கூப்பிட்டு தொலைகிறேன். ஏய் சின்ன பொண்ணு, அதான் இத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல, காலைல வெளியிலே உனக்கு, எந்திரிச்சு வா. மாமி கல்விக்கு இத்தனை பேர் சொல்லங்காட்டி கண்ணு தெரியுது போல, இல்லைன்னா ஆடாடுன்னு ஆடிடுவா நான் வந்து நின்னாக்க. சின்ன பொண்ணு எந்திரிச்சு வான்னு சொல்கிறேன் இல்லை சின்ன பொண்ணு. இந்த வரேங்க வரேங்க, வந்துட்டேன். நீயும் என் பொண்ணு மாதிரி தான்மா. சின்ன பொண்ணு வந்து சேர்ந்து வாங்கிக்கோவா. மாப்பிள்ளை நீயும் எங்கள் அம்மா எல்லாரும் 3 பேர் வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் சொன்னதே எனக்கு போதுமா. சம்மந்தியம்மா, இனிமேல் சம்மந்தியம்மா தான் கூப்பிட போகிறேன். தட்டை மாற்றிக்க போகிறோம், சம்மந்திங்க வாங்க போகிறோம். இந்த தட்டை வாங்கிக்கோங்க, மனசார நாங்கள் திருப்தியாக கொடுக்குறோம். எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் மனப்பூர்வமான விருப்பம், சரிங்களா? வாங்கிக்கோங்க. ஆமாம்மா, உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வர்றது எங்களுக்கு சரிங்களா? சந்தோஷமா திருப்தியா நம்ம தட்டை மாத்திக்கலாம், நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கலாம். சரியாம்மா? தட்டை வாங்கிக்கோங்க, நாங்களும் வாங்கிக்கிறோம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் மனப்பூர்வமான சந்தோஷம் அந்த கல்யாணம் நடக்கிறதுல. சரிங்களா? எங்க பொண்ணை வந்து எங்க கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அதனால தயவு செஞ்சு எங்க பொண்ணை வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாமலே இருக்கும், நல்லபடியா பாத்துக்கோங்க. மாப்பிள்ளை தம்பி உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு அவளை பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்மா. இந்தாங்க வாங்கிக்கோங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் கரெக்டாக 8 நிமிஷம் தான் இருக்குது, வாங்கிக்கோங்க. வாங்க கொடுங்க கொடுங்க. சரி அப்புறம் என்ன, தட்டை மாற்றியாச்சு. இன்னும் ஒன்று நான் சொல்ல வேண்டியது இருக்குது, அதையும் சொல்லிட்டுமா? என்னடா சொல்லணும்? நிச்சயம் முடிச்சிருச்சு. இப்பயே மாப்பிள்ளை வீட்டில் தெளிவாக நம்ம பேசணுமா, அதுதான் சரியாக வரும். உனக்கு தெரியாது, கொஞ்சம் அமைதியே இரு. சொல்லுப்பா தம்பி, என்னப்பா சொல்லணும்? ஒன்றும் இல்லைம்மா, என் தங்கச்சிக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுடுவோம், சரிங்களா? எங்கள் கணக்கு பிரகாரம் 30 பவுனு கரெக்டாக நாங்கள் செஞ்சு போட்டுருவோம், சரிங்களா? அட ஏப்பா விடுப்பா, இது நீ அப்பவே இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதெல்லாம் உங்க விருப்பம் சொல்லியாச்சுப்பா, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. ஆமாம் தம்பி, அதெல்லாம் அப்போவே பேசி முடிச்சிட்டோம்ல, இப்போ என்ன விடு, பார்த்துக்கலாம். எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், தட்டத்தையும் மாத்தியாச்சு. அப்புறம் என்ன, நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு. அடுத்து கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிங்க. இப்போ இருந்து பண்ணா எல்லாம் கரெக்டா இருக்கும் நேரம். ஆமா சரசாச்சி, அதுக்கப்புறம் டைம் போறதே தெரியாது, டக்குன்னு ஓடி போயிடும் நாள் கணக்கு. அதனால கல்யாண வேலை இப்பயே ஆரம்பிச்சுக்கோங்க. ஆமாடி லட்சுமி, கரெக்டு தான். அண்ணே கல்யாண வேலை இப்பயே நம்ம ஆரம்பிச்சிருவோம், சரிங்களா? அப்பதான் நாள் கரெக்டா இருக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு.
ஆமாங்க ஐயா, அம்மா சொல்றது கரெக்டு தான், அதே மாதிரி பண்ணிக்குவோம். சரி தம்பி, நாங்களும் அப்புறம் கிளம்புறோம் சரிங்களா? நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன அடுத்து கல்யாணம் இதில் பார்ப்போம். அப்புறம் தீபா நிச்சயம் பண்ணியாச்சுடி, சந்தோஷம் தானே? ஏமா உனக்கு சரினா எனக்கும் சரிதாம்மா. சரிம்மாக்கா சரிம்மாக்கா. ஏய் உள்ள போடி தீபா, நிச்சயம் பண்ணியாச்சு, அப்புறம் பேசிக்குவோம் மீதி எல்லாம். உள்ள போ, வீட்டுக்குள்ள போடி. தீபா வேற உள்ள போறாளே, என்ன பண்றது? இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்கும். சரி இருக்கட்டும், பார்த்துக்குவோம். கல்யாணத்தன்னைக்கு தான் இனி உன்னை பார்க்க முடியும் இல்லை? சரி போமா தீபா குடி. சரி போ, மிஸ் யூ. சரி நான் வரேன். ஐயோ தீபா போறாளே. சரி சரசாச்சி, எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன? அட அதுக்கப்புறம் என்ன புஷ்பா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு சட்டு போட்டுன்னு கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இல்லைம்மா, சாப்பிட்றதுக்குலாம் நேரம் இல்லை, தலைக்கு மேலே வேலை கிடக்கு சரிங்களா? நாங்கள் போயிட்டு இன்னொரு நாள் வரோம், கல்யாணம் முடியட்டும், நல்லா கறி விருந்து செஞ்சு சாப்பிட்ருவோம். ஏன்னா இப்படி சொல்றீங்க? சாப்பிடாம போனா நல்லா இருக்குமானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனி, சாப்பிட்டுக்கலாம் விடுங்க. எங்க போகுது? கல்யாணம் முடியட்டும், தடப்படலாம் விருந்தே வச்சு சாப்பிட்ருவோம். அப்படியே சொல்றீங்க? ஆமாம்மா. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? சாப்பிடாம போனால் நல்லா இருக்குங்களா? சாப்பிட்டு போனால் இருங்க. இல்லைப்பா தம்பி, கல்யாணம் உனக்கே தெரியுமில்ல, தலைக்கு மேலே கிடக்கு. போய் இப்போலேருந்து ஆரம்பித்தா தான் சரியாக வரும். நாங்கள் போயிட்டு இன்னொரு நாள் வரோம் சரிங்களா? சரிங்க மாமா. சரி நானும் அப்புறம் கிளம்புறேம்மா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா? நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா தம்பி. சரிங்க மாப்பிள்ள, பத்திரமா போயிட்டு வாங்க. வண்டியில் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பத்திரிக்கை அடிச்சாக்க, அதனால் வெளியில் போகாமல் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா, எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் கிளம்புறோம் சரிங்களா? எல்லாருக்கும் நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கண்ணே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நல்ல நல்ல எபிசோட வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோஸ், அப்பதான் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சின்ன பொண்ணு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வரும். அடுத்து நல்ல நல்ல வீடியோஸாக வரப்போகுது சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி. நன்றி மக்களே. எல்லாரும் அடுத்த வீடியோவையும்